இப்போ நெறைய பேர் சொல்லுவாங்க சீரியல் அப்படின்றபோது விமனுக்கு தான் நெறைய பொட்டன்ஷியல் இருக்கும். டைட்டிலே விமனோட தான் இருக்கும் அப்படின்றபோது ஹீரோக்கு அவ்வளவா இருக்காது. ஹீரோக்கு வந்து நெறைய எப்படி சொல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அப்படின்னு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆஃப்கோர்ஸ் அது வீட்ல இருக்கிற பொண்ணுங்க தானே நெறைய பார்ப்பாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் ஹீரோயின் சென்ட்ரிக்கா இருந்தா தான் அது வந்து நல்லா இருக்கும். பட் இப்பல்லாம் அப்படி இல்லன்னு நெனைக்கிறேன். எல்லாருக்குமே இப்ப எல்லாருமே ஹீரோ, ஹீரோயினுக்கு இப்போ ஒரு இடத்துல வந்து ஹீரோயின் மட்டும் பேஸ்ட் இருந்தா அது வந்து கொஞ்சம் ஆடா இருக்கும்ல. ஸோ மாத்தி மாத்தி தான் வருவாங்க. இப்ப அப்படி இல்லன்னு எனக்கு நெனைக்கிறேன். எனக்கு தோணுது. ஓகே. இல்ல ஜெனரலா சொல்றேன். தமிழ் சீரியல் அப்படின்றபோது விமனுக்கு தான் இருக்கும். டைட்டிலே விமனுக்கு தானே இருக்கும். ஆனா நெறைய ஆக்டர் சொல்லி பார்த்திருக்கேன். விமனுக்கு நெறைய டேஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். மென்னுக்கு அவ்வளவா இருக்காது. பொட்டன்ஷியல் இருக்காது. டயலாக்ஸ் டெலிவரியும் இருக்காது. ஆக்டிங்க்கு நெறைய நம்ம வந்து ஆன் ஸ்கிரீன்ல காமிக்க முடியாது. எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்றேன். அந்த மாரி நடந்திருக்கா உங்களுக்கு? இல்ல இப்ப நான் முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் கண்ணான கண்ணையில கொஞ்சம் அப்படி இருந்திருக்கு. ஏன்னா அது வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் நமக்கு அதுல யுவான்னு பண்ண கேரக்டர் ரொம்பலாம் டயலாக் இருக்காது. சும்மா இந்த மீராவே ஆறுதல் பண்றது மட்டும் தான் வந்து டயலாக் இருக்கும். பட் இப்ப மருமகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. இது வந்து ஃபுல்லா இது த்ரூ அவுட் இது போற மாதிரி தான் இருக்கு. ஸோ இட்ஸ் அப் டு த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் என்ன கொடுக்குறது நாம அப்படி எல்லாம் நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் யோசிக்க மாட்டேன்.